மறுபடியும் பெறவாம். ஒருவன் மறுபடியும் பெறவா வேண்டும். தேவன ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே சபையில வரும்போது எனக்கு ஒரு சந்தோஷம். 2 ஆத்துமா அறுவடை செஞ்சுக்கிறான்னு பரிசுத்தம். ஏன்னா நித்திய ஜீவத்தில் எழுதுறதுக்கு அதுதான் கட்டளை. நம்ம ஞானஸ்தானம் எடுத்தாதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அப்படின்னு மெய்யாக மெய்யாக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. யார் சொன்னது? இயேசு கிறிஸ்து சொன்னாரு. நம்ம ஜான் 28, 19, 20 வாசிக்கும். நம்ம என்ன கத்தினாலும் போதகர் என்ன சொல்றாரோ அதை கீழ்ப்படிந்து அதன்படி நம்ம கரப்பட்டு அதன்படி ஞானஸ்தானம் எடுத்து பிதா குமாரன் தூயாம் ஞானஸ்தானம் எடுத்து நம்ம என்ன கத்துக்கினார் போதகர் நம்மளுக்கு என்ன கத்து கொடுத்தாரோ அதை போய் மற்றவங்களுக்கு ஈஸியா சொல்லணும். எப்படி ஒரு ஆத்தும் அறுவடை செய்யறது பெரிய விலை மதிப்பில்லாது. நீங்க 10,000 கொடுக்குறது 1,00,000 கொடுக்குறது அது பெருசு. ஆண்டவர்கிட்ட விலை மதிப்பில்லாத ஆத்மா தான். அந்த ஆத்மா ஆதாம் தோட்டத்தில் இறந்தது மீண்டும் தேடி கொண்டிருக்கிறார். ஒரு ஆத்மா என் மகள் செய்ய மாட்டாரா? என் மகள் ஒரு ஆத்மா கேச பத்தி சொல்ல மாட்டாங்க, ஒரு ஆத்மா கொண்டு வர மாட்டாங்கன்னு கர்த்தர் ஏங்கி கொண்டிருக்கிறார். கர்த்தர் ரொம்ப ஏங்கி கொண்டிருக்கிறார். பரலோகத்தின் இருதயத்தில் ஏங்கி கொண்டிருக்கிறார். ஏன்னா பூமியில எல்லா இடத்திலையும் ஆராதனை சத்தமும் எல்லாம் ஒருமனத்தோடு கூடி வரணும். கடைசி காலத்துல இருக்கிற நம்ம யுத்தங்கள செய்திகளை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனா இயேசுகள் சொன்னது, நான் ஜலத்தினாலும் ஆவினாலும் மனம் திரும்பாவிட்டால் பரலோக ராஜ்யம் தெரியாது. மெய்யாக மெய்யாகன்னு சொன்ன வசனம் உண்டு. இந்த வசனம் வானம் பூமியை ஒழிஞ்சு போகும். இந்த வார்த்தை ஒரு நாள் ஒழிஞ்சு போகாது. இந்த வார்த்தை ஒரு நாள் என்ன பண்ணாது, ஒழிஞ்சு போகவே போகாது. அந்த வார்த்தைக்குள்ளதான் நம்ம நிக்கணும். இந்த வார்த்தை தான் ஒரு நாள் நம்ம நியாயத்தீர்ப்பு. நம்ம நியாயத்தீர்ப்பு வரும்போது நம்ம இப்படியெல்லாம் இருக்காது. வானத்திலேயே நம்ம செய்யற கிரியெல்லாம் வரும். அப்படியே பிக்சர் மாதிரி வரும், பெரிய ஸ்கிரீனா வரும். நம்ம வரும்போது எவ்வளவு ஆத்மா சேர்ந்தோம், நம்ம தானம் தரமா பண்ணோம். ஆனா எவ்வளவு ஆத்மா அறுவடை செய்யணும், எவ்வளவு ஆத்மா இயேசுக்கு சொன்னோம். அந்த இயேசு எவ்வளவு பேர் ஏற்றுக்கொண்டார், இயேசு எவ்வளவு பேர் ஏற்றுக்கொண்டார். நம்ம செத்த பிறகு நம்மளோட இயேசு கிறிஸ்து வரும்போது அந்த ஆத்மா தான் நம்ம பின்னாடி. நம்ம வீடு கட்டணும், நான் 4 பேருக்கு கல்யாணம் பண்ணோம், நான் நல்ல பேருக்கு கொடுத்தோம், அது இல்லை முக்கியம். ஆண்டவர் இயங்கிக்கிறது ஒரே ஒரு காரணம், விலை மதிப்பில்லாத ஆத்மா. லோகராட்சியத்துக்கு வரணும்னு சொல்லி ஏங்கத்தோட இருக்கிற தெய்வம். அந்த இறுதித்துல நம்ம இந்த பேச்சு பக்கத்தில் வச்சாரு. நீங்க கண்ணீருக்கு துக்கத்து இருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம வச்சு விட்டு கல்வாரி சிலுவைக்கு நேரம் வரும். ஓட்டம் எப்படி இருக்கணும், கல்வாரி சிலுவைக்கு. நம்மளுக்கு கண்ணீர் உண்டு, போராட்டம் உண்டு, நிந்தைகள் உண்டு, எல்லா பிரச்சனைகளும் உண்டு. ஆனாலும் கர்த்தர்கிட்ட உறுதியாக இருக்கிற காலம். நம்ம உறுதியாக இருந்து கர்த்தரே நோக்கி பார்க்கும்போது கர்த்தரே நம்மள என்ன பண்ணுவாரு, அந்த தியாகம் வழங்கணும். அப்போ சொல்றாரு, பணத்தினால இந்த வரத்தை கொடு, பசுத்தாயினால் நிரப்பணும். பணத்தினால வர முடியாது, இறுதித்தின் வாஞ்சினால் தானே வரும். அந்த ஆவியில் நிரப்பப்படும். நம்ம இறுதியில் என்ன கேட்கிறோமோ, ஆண்டவரே என்ன ஆசீர்வதினா ஆசீர்வதிக்கும்.